வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 19 ஏக்கரா தென்னந்தோப்புங்க. இந்த தோப்பு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, தாராபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. உங்களுக்கு இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 வயசு இருக்குங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கட் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து பஞ்சாயத்து இட்டேரிங்க. நல்ல செம்மண் பூமிங்க. இந்த 19 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க, 2 போர்வெல், 2 சர்வீஸ் வந்துடுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 10 ஹெச்பி, ஒன்று வந்து 5 ஹெச்பிங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் வாங்கிங்க. தோப்புக்கு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் தண்ணி வாங்கிங்க. எல்லாமே அளவு வயசு மரங்க. மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 வயசு தான் இருக்குங்க. எல்லாமே நாட்டு மரங்க. உடுமலை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டருங்க. உள்ளே வரக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இடங்க. எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க. கரெக்டாக ஆள் இல்லாமல் பராமரிக்காதனால தான் உங்களுக்கு தோப்பு இந்த கண்டிஷனில் இருக்குதுங்க. நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியாங்க இந்த ஏரியாங்க. இந்த 19 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிணத்துல தான் பாஞ்சிட்டு இருக்குதுங்க. அடிமரம் பாருங்க எப்படி இருக்குன்னு. மரத்தோட வயசு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 வயசுங்க. சுற்றியும் வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க. இந்த தேங்காய் போட்டிருக்குறாங்க. இது அமராவதி வாய்க்காலுங்க. இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா நம்ம தோப்புக்குள்ளே தான் உள்ளே வருதுங்க. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 7 மாதம் தண்ணி வைங்க. இந்த லேண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு வீடு, 2 ஓட்டு வீடு இருக்குதுங்க. லேபர் தங்குற மாதிரி வீடு இருக்குதுங்க. உங்களுக்கு 19 ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொட்டு நீர் போட்டிருக்குறாங்க. மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே வயசுடைய மரங்க. கரெக்டாக 10 வயசு இருக்குங்க. காப்பு எப்படி இருக்குது பாருங்க. நல்லா காப்பில் இருக்குதுங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால தோப்பு இந்த கண்டிஷனில் இருக்குதுங்க. அடிமரம் பாருங்க எப்படி அகலமாக இருக்குது. இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 7 மாதம் அமராவதி தண்ணி வாங்கிங்க. அமராவதி வாய்க்காலே வந்து நம்ம காட்டுக்குள்ளே தான் உள்ளே வருதுங்க. இது அந்த வீடுங்க, லேபர் தங்குற மாதிரிங்க. என் தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறத இங்கே தங்கிக்கிற அப்படிங்க. மாடு இருக்கனால ஆனப்பல் போட்டிருக்குறாங்க. மண்ணு பாருனால செம்மண்ணுங்க. சுற்றியும் வந்து பென்சிங் வந்துருக்கு இந்த லேண்டுக்குங்க. கிணத்து காட்டுற பாருங்க. தண்ணி பாருங்க மேலாலே இருக்குங்க. இந்த கிணத்துக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று இருக்குதுங்க. இந்த ஓடை ஒட்டி கிணறு வந்துருங்க. தண்ணி இன்னும் மேலே இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கீழே போயிருக்குதுங்க. அமராவதி தண்ணி போனால் இந்த ஓடையில் தண்ணி போகுங்க ஃபுல்லாகவே. உங்களுக்கு தண்ணி பிரச்சனை வந்து என்றைக்கு வராதுங்க. ஏன்னா இந்த 19 ஏக்கராக்கு சேர்த்து இந்த ஒரே கிணறு தான் பாஞ்சிட்டு இருக்குதுங்க. ஒரு கிணறுங்க, 2 போர்வெல்லுங்க, ஒரு 10 ஹெச்பி சர்வீஸ் ஒன்று, ஒரு 5 ஹெச்பி சர்வீஸ் ஒன்றுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் வாங்கிங்க. வருஷத்தில் 7 மாதம் தண்ணி வாங்கிங்க. இந்த தோப்போட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடி வேலை பேசலாங்க. ஏன்னா மெயின் ரோடு வந்து இங்கேருந்து கரெக்டாக 1/2 கிலோமீட்டருங்க. உடுமலைப்பேட்டை வந்து 21 கிலோமீட்டருங்க. தாராபுரம் வந்து 10 கிலோமீட்டருங்க. மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 500 மீட்டர் தான் உள்ளீங்க. சுற்றி வந்து பென்சிங் இருக்குதுங்க. இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கரும்பு வயல் போடுற பூமிங்க. அதெல்லாம் தண்ணி உள்ள ஏரியாங்க. தண்ணி பிரச்சனை எந்த காலத்துக்கு வராதுங்க. நம்ம வாங்கி கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தோப்புன்னு நல்லா இருக்குங்க. ஏன்னா உரம் கொடுத்து ரவுண்டும் கூட எடுக்காம இருக்கிறாங்க பாருங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணலிங்க. மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா அளவு வயசுங்க, 10 வயசு தான் ஆச்சுங்க. ஒரு ஏக்கரா வந்து 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க.
லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசலாங்க. இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க, 2 போர்வெல்லுங்க, 2 சர்வீஸுங்க, ஒரு 2 வீடு இருக்குது, ஓட்டு வீடு 2 ஓட்டு வீடு இருக்குதுங்க, லேபர் தங்குற மாதிரிங்க. இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாய்ங்க. இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. நன்றி, வணக்கம்.